ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூராவல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காரசாரமான செட்டிநாடு ஸ்டைலில் காடை மிளகு வறுவல் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிளகை வந்து வறுத்துக்குருவோம். மிளகு சீரகத்தையும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு சீரகம், இது ரெண்டையும் நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். கருக விட்டுறக்கூடாது. இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டுச்சு. இதை நம்ம மிக்சியில் பொடிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இதெல்லாம் நல்லா வெடிக்கவும் 2 மிளகாய் வத்தல் அதையும் கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் சோம்பு, அது கூடவே கொஞ்சம் சீரகம், இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரியவும் நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை பொடிசா கட் பண்ணியிருக்கேன், இதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா மசிகிற மாதிரி நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயமும் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு பவுட்ரு. இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். எல்லா பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம திரிச்சு வச்சிருக்கிற மிளகு சீரகத்தை நான் 1 டீஸ்பூன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு மசாலா வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா வற்றி வரணும். ஊற்றின தண்ணி நல்லா வற்றிருச்சு. நான் வந்து ஒரு 3 காடை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காடை வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்குருவோம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இது தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். காடை வந்து 3/4 பதத்துக்கு வெந்ததும் நம்ம மீதி இருக்கிற மிளகு சீரக பொடி அதில் சேர்த்துடலாம். நம்மளுடைய செட்டிநாடு காடை மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக மல்லித்தலையை தூவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நீங்களும் மறக்காமல் செட்டிநாடு காடை மிளகு வறுவலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.